வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட பிஹேவியர் எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணிக்கலாம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் கூட பார்த்தோம், ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய பழக்க நடத்தைகள் எங்கனம் சிறப்பாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அது டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது இன் கண்டினியூஷன் டு தட் என்ன பண்ணலான்னு கேட்டால், எல்லா நேரத்துலையும் நம்ம இன்னொருத்தரை பார்த்து, இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கோம், ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்ட் தான் அது. டெம்பிளுக்கு செய்கிறோம், அதாவது ஆலயம் செல்கின்றோம், அங்கேயும் அது ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்ட் தான். அது ஒரு வித்தியாசமான சோஷியல் கான்டெக்ஸ்ட். அங்கே ஒரு நெகட்டிவ் கான்வர்சேஷனோ இல்லை இன்னொருத்தர் மேலே ஒரு குறை சொல்வதோ, பிழைகள் கண்டுபிடிப்பதோ, தவறுகளை சுட்டி காட்டுவதோ அங்கே இல்லை. அங்கே எல்லாரும் அங்கே இருக்கிற தெய்வீகமான ஆற்றலை நாம் என்ன பண்ணணும், அதற்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுக்கேற்ப உண்மையாகவும் தூய்மையாகவும் பொய்மைகளை குறைத்து கொண்டும் இருக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், கோவிலை தாண்டி மதில் சுவரெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக நம்மளோட இயல்பான நிலைமை என்னவோ அது இருக்கலாம். ஆனால் ஓவர் த பீரியட் நம்ம தொடர்ந்து இதுபோல் ஆலயம் சென்று கொண்டே இருக்கிறோம். வாரத்தில் 2 நாளைக்கு, மாதத்தில் 10 நாளைக்கு, அதுபோல் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அவ்வாறு ஃப்ரீக்குவன்சி ஆஃப் விசிட்ஸ் இருக்கே, அது என்ன பண்ணும், தொடர்ந்து நம்மளை தூய்மையான எண்ண ஓட்டங்களுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வளர்க்கும். ஆலயம் செல்லணும் என்ன சொன்னால் என்ன, மாமிசம் சாப்பிட்றத தவிர்க்கணும், அதுக்கப்புறம் குளிச்சிருக்கணும், தூய்மையான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும், அப்புறம் ஒருமை குளிச்ச கண்ட ஸ்நானம் மாத்திரம் போகாது, முழு அளவுக்கு சிரசும் சேர்த்து ஸ்நானம் பண்ணியிருந்தால் தான் கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்கு வேணால் கூடுமான வரைக்கும் ஆகாரங்களை முடிச்சிக்காமல் போயிட்டு வந்து சாப்பிடலாம். அந்த நேரம் வரைக்கும் கோவிலில் இருக்கிற அந்த 4 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஆகாரங்களை குறைத்து கொண்டு இருக்கலாம். அங்கே போய் சாப்பிட்றத தவிர்க்கலாம் அப்படின்லாம் பார்த்தோம். இதற்கு என்ன, ஒரு நேரத்துலையும் இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கும் பொழுது அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிறோம். நம்ம தனியாளாக இல்லை, நம்ம வீட்டு தான், நம்மளோட வகிக்கல் தான், நம்மளோட கார் தான் எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கிறோம், நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், வண்டியை ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு தெருவில் ரோட்டில் தான் போனோம். ரோட்டில் போனோன்னா நமக்கு முன்னாடி நம்மளை போல் நிறைய வெஹிக்கிள் போகும், நம்மளுக்கு பின்னாடியும் நிறைய வெஹிக்கிள் வரும். ஸோ இதை அனுசரித்து தான் காரை நம்ம இயக்கணும், அப்படி தான் நம்ம காரை ஓட்டிக்கிட்டு போகணும். இது ஏற்புடையது, சாதாரண விஷயம். அதுபோல் நம்ம கோவிலுக்கு போகிறோமானாலும் சில இறங்கி என்ன பண்ணணும், ஒரு கடையில் நின்று கோவிலில் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு வேண்டுமான சில உபகரணங்களெல்லாம் வாங்கிக்கணும். அப்போவும் அந்த கடை நம்மளுது மட்டுமா, கடை நம்மளுதே இல்லை. அதுக்கப்புறம் கடையில் நம்ம மட்டும்தான் இல்லை, நம்மளை போல் நிறைய பேர் வியாபாரத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சரக்கு வேணும், பல சரக்கு கடையாக இருந்தால் பல சரக்கு எல்லாத்தையும் அங்கே வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ, இல்லாது போனால் இஷ்டம் இருக்குது, விருப்பமோ இல்லை விருப்பம் இல்லாதையோ நம்ம இதர மனிதர்களோடு பழக வேண்டும். இதர மனிதர்களோடு முகாந்திரம் இருக்கணும், இன்டராக்ஷன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம்தான். இதற்கும் தாண்டி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். நிச்சயமாக எல்லாருமே கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அனைவரும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பு, அதுதான் இயற்கை, அது ஏற்புடையது தான். ஆனால் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும், அதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு தனி மனிதனும் ஒரு இண்டிவிஜுவலும் எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், தனக்கு என்னெல்லாம் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது, தனக்கு என்ன இயலாமை இருக்குது, அப்புறம் எதெல்லாம் தனக்கு பிடிக்காது, ஹவு மூடி வி ஆர், அதாவது தன்னுடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளியே காட்டுவோம், அப்புறம் நம்மளோட கான்வர்சேஷன், அதாவது ஸ்பீக்கிங் பொலைட் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். சில சமயம் பொலைட்டாக சொல்கிறதுக்கு பதில் ஹார்ஷாக பேசிடுவோம். ஹார்ஷாக பேசினது என்ன ரிஃபைன்டு பிஹேவியர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ரிஃபைன்டு பிஹேவியர் நம்ம ஒத்த வயசில் இருக்கிறவங்க, ஒரு 10 வயசு குழந்தை ஹார்ஷாக பேசுறதுன்னு வைங்களேன், அதுவே தவறு. ஏன்னா அதுக்கு இனிமையாக பேசுவதற்கும் சட்டிலாக சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்கலன்றது அவங்க தாய்க்கோ, அவங்க வீட்டில் யார் இருக்கிறாங்களோ, அந்த குழந்தைய யார் வளர்க்குறாங்களோ அதில் நம்மளும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் இது 10 வயசு தாண்டி ஒரு 30 வயசு பசங்க, 40 வயசு பசங்க, அவங்க 40 வயசுக்கு பசங்களா, தே ஹவ் க்ரோன் அப், தேவர் மெச்சூர்டு அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் மிடில் ஏஜ் தாண்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால்,
அந்த நேரத்தில் அவங்க இவ்வாறு தவறாக பேசுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து பிஹேவியரில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அவங்களுக்கு ஹார்ஷாக பேசுறது யதார்த்தமாக நினைக்கிறாங்க, பொலைட் கான்வர்சேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்மளோட லிமிட்டேஷன்ஸு, ஷார்ட் கம்மிங்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற என்ன இயலாமை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படையில் நம்மளோட ஷார்ட் கம்மிங்ஸ்லாம் என்ன, நம்மளோட இருக்க இயலாமையை எப்படிலாம் நம்ம காமிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் திருத்திக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு முடியாமல் போகிறது, எதெல்லாம் நம்ம தவறாக பேசுகிறோம் அப்படின்னா பேசக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருந்தால் திருத்திக்கணும். யூ ஷுட் கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸே நம்மளை என்ன பண்ணணும், மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும். இதற்கு மாற்று கருத்து இல்லை, இது ஏற்புடையது ஒன்று. ஆனால் எல்லா தனி மனிதருக்குமே இது ஏற்புடையது. எங்கெல்லாம் போனால் தவறாக நடந்துக்கிறோமோ, எங்கெல்லாம் போனால் நம்மளுடைய பிஹேவியர் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த தவறுகளை திருத்தி கொண்டால் மகிழ்ச்சி என்பது கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அது எங்கேயும் தாண்டி ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. இட் இஸ் ரீச்சபிள், இட் இஸ் அட்டைனபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் ஒருத்தரும் தனக்கு இருக்கிற இயலாமையை திருத்தி கொள்வதற்கு தயார் செய்ய வேண்டும், அதுக்கு இருக்கணும். அடுத்தது இயலாமையை தாண்டிடுது, நம்ம சில நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கணும் இல்லையா? இட் ஷுட் ஹேவ் சஸ்டைன்ட் எஃபெக்ட். அப்படின்னா சஸ்டைன்டு ஹாப்பினஸ் இருக்கணும். அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த கரெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, திருத்தி கொண்டமே சில பழக்க நடத்தைகளை அதை தொடர்ந்து என்ன பண்ணிடணும், அதே போலவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அது உணவு வகையாக இருந்தாலும், அது உணவு வகைன்றதுக்கு ஒரு சின்ன ட்ரைவியல் திங்ஸ் சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப காரமான உணவு பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப புளிப்பான உணவு பிடிக்கும். அந்த புளிப்பான உணவுனால அவங்களுக்கு சில நேரத்தில் செரிமான கோளாறு வருது, இல்லை செரிமானத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. என்ன ப்ளோட்டன் மாதிரி இருக்குது, சில சமயம் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஏதோ நடக்குது அப்படின்னு வைங்களேன். அதாவது இட் ரிலேட்ஸ் டு இன்டைஜஷன் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்வோம், மருத்துவர்ன்ற முறையில் அந்த ஒரு உணவு வகையை என்ன சாப்பிட்றாங்கப்பா, என்ன ஆச்சு, என்ன சாப்பிட்டாங்க காலையில் அப்படின்னு ஒரு மருத்துவரும் கேட்பார் அவங்கள்ட்ட வர பேஷண்ட்கிட்ட. அப்படின்னா அவங்க நாங்கள் தானே என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்ன செய்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஓஹோ அதனால தான் இருக்குது போல இருக்கு அப்படின்னு ஜெரிமானத்து ஏரியாவெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2-3 நாளைக்கு இந்த நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ இன்றைக்கி சாம்பாராக, அந்த சாம்பாரை நிறுத்திடுங்க, ஒரு மிளகு ரசம் மட்டும் எடுங்க, கண்டிப்பாக தயிர் சாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிளைண்ட் டயட்டை, ரொம்ப காரம் புளிப்பெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக ஒரு தயிர் சாதம் போலவும் ஒரு லைட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 அல்லது 4 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, 3 டேஸ் கழிச்சு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு வருவாங்க. 3 நாளைக்கு இது மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும், 4ஆவது நாள் அன்றைக்கி மதியமோ சாயந்தரமோ அவங்க போய் மருத்துவரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஹவ் டு யூ ஃபீல் நவ் அப்படி கேட்பாங்க. ரைட்டு, ஐ ஃபீல் பெட்டர், இன்றைக்கி ரொம்ப அது மாதிரிலாம் ஏர்லாம் ஃபார்ம் ஆகலை, ஐம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் ஆல்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும், இதுபோல் பிளைண்டு டயட்டை, அதாவது ரொம்ப காரம் புளிப்பெல்லாம் இல்லாமல் உபாயமான சாப்பாடை அடுத்த ஒரு 3-4 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள், யூ வில் பி ஆல் ரைட்னு சொல்லி தருவாங்க. இதுக்கு என்னது, இது வாட் டஸ் இட் டெனோட்? எதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு இடைஞ்சல் வருதோ, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இழல். இது வந்து வள்ளுவர் வந்து துறவருக்கு மட்டும் சொல்லலை, எங்கெல்லாம் நம்மளுக்கு இடைஞ்சல் வருதோ, எதுலெல்லாம் நம்மளுக்கு என்ன ஏற்கொள்ள முடியாத விஷயங்கள் வருகிறதோ அந்த விஷயத்தில் நம்ம வெளிவரணும்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த என்டாங்கிள்மெண்ட் இருக்கே, அதுலேருந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும், ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ அந்த சிக்கலேருந்து வெளியில் வந்துட்டா சிக்கல் போயிடுச்சுன்னா சிக்கல் இல்லாது போனால் இனிமையான நேரத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் மகிழ்வாக இருப்பதற்கு உணவு ஒரு இடைஞ்சலாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உணவுலேருந்து நம்ம விடுபடுத்திக்கிட்டா நம்மளோட மகிழ்ச்சி யூ ஆர் அட்டைனிங் இட் இஸ் ரீச்சபிள், கம்மிங் அப் டு த. ஆனால் எந்த லெவலுக்கு இருக்காங்களோ அந்த ஸ்கொயருக்கு நம்ம ஈஸியாக அங்கே போய் சென்று அடைந்து விட முடியும் அப்படின்றது ஏற்புடையது. அதனால் எந்த கருத்தில் நம்மளுக்கு தொய்வு இருக்குதோ அந்த கருத்தெல்லாம் சீர்திருத்திக்கிட்டாலே மகிழ்வு என்பது எட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.